எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தியானத்துக்குள்ளே எத்தனையோ செயலாக்கங்கள், எத்தனையோ வடிவங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு செயலாக்கத்துக்குள்ளே சொல்லியிருக்கிறோம். அமாவாசை, இந்த இரவு அமாவாசை, இந்த அமாவாசை நாளைக்கும் தொடரும். ஒவ்வொரு அமாவாசைக்குள்ளேயும் ஒவ்வொரு தன்மைகளும் ஒவ்வொரு செயலாக்கமும் இருக்குது. தவம் பண்ணுறவங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி என்பது மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஒரு இயல்பாக இருக்கிற மனிதனுக்கு அமாவாசை பௌர்ணமி பல்வேறுபட்ட விதங்களில் வேலை செய்யும். ஆனால் தவம் பழகிற மாணவர்களுக்கு அமாவாசை பௌர்ணமி என்பது ஒரு தலை சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அமாவாசை பௌர்ணமி தினம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக உன்னதமான ஒரு தருணமாக, மிக மிக உன்னதமான ஒரு நாட்களாக கருதப்படுகிறது. அந்த நாட்கள் ஒரு தானாக தவம் நிகழ்வதற்கும் தானாக ஒரு செயல் நடப்பதற்கான ஒரு பொருளாக இருக்கும் என்பது தான் அதோடைய பொருளாக இருக்கிறது. அதை எதை குறிக்கோளாக அமாவாசையும் பௌர்ணமியும் காட்டுதுன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயே அமாவாசையாக பௌர்ணமியாக மாறிப்போவாய். அந்த அமாவாசையும் பௌர்ணமியும் இந்த உலகத்துக்கு கொடுக்குற மெசேஜும், இந்த உலகத்துக்கு கொடுக்குற செயல் என்னன்னா, தானாக பேரு அணுத்துவல்களாக பெரிய அண்டத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு, பெரிய கீழே இருக்கிற பாதாள லோகத்திலே மாற்றம் ஏற்பட்டு பெரிய சுழற்சியாக அந்த ஆற்றல், பேராற்றல் தானாக நடக்கக்கூடிய, தானாக நிகழக்கூடிய, பெரும் பெரும் யோகிகள் தானாக பணி செய்யக்கூடிய அந்த நாளில் வெளியே வரக்கூடிய நாளாக இருக்கும். அந்த நாளில் மிகப்பெரிய பணிகளும் மிகப்பெரிய செயலாக்கங்களும் உரிய செயலாக இருக்கும். அப்போ இந்த வான் சஞ்சரிக்கிற வான் செயலில் பெரும் மாற்றத்தையும் பெரும் செயலாக்கத்தையும் இந்த அமாவாசை தினத்திலையும் பௌர்ணமி தினத்திலே நிகழ்கிறது. அது இயற்கையாக நிகழ்கிறது. அந்த தினத்தை, அந்த செயலுக்குள் ஆற்றல்கள், பேராற்றல்கள் எல்லாம் வெளியே வந்து சஞ்சரிக்கிற நாட்களாக இருக்கப்படுகிறது. இதை ஒருவன் தொடர்ந்து தவம் செய்து கொண்டு ஒரு தொடர்ந்து முயற்சிகள், நல்ல முயற்சிகள் ஒருவன் வந்து கொண்டிருந்தான் என்றால், நல்ல அனுபவத்தை பெற்று ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் உருவாக்கப்பட்டு அவன் மாற்றம் அடைந்து வருபவன் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அமாவாசையாகவே பௌர்ணமியாக மாறிப்போவான். அவனே பேராற்றல்குரியவனாக மாறிப்போவான், பேர் செயலுக்குரியவனாக மாறிப்போவான். அவனே பெரும் அணு துவல்களுக்குரியவனாக மாறிப்போவான். ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் அவனால் உருவாகிட முடியும், ஒரு பேர் ஆற்றலை அவனால் உணர்ந்து விட முடியும் என்பதற்காகத்தான் இந்த செயலாக்கத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் பெரும் செயலை, பெரும் சுழற்சியை ஏற்படுத்துவது போல் ஒரு யோகி என்பவன் தினந்தோறும் அமாவாசையாக பௌர்ணமியாக இருக்கிறான் என்று பொருள். அவன் எப்பொழுதும் பேராற்றல்களை கக்கி கொண்டே இருக்கிறான், ஒரு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான், ஒரு செயலாகவே ஒரு வடிவமாகவே அவன் திகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு பொருள். இந்த செயல்தான் ஒவ்வொரு மனிதனும் மாறுவதற்காகத்தான் இந்த அமாவாசை பௌர்ணமிக்குள் ஆயிரம் ரகசியங்களும் ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் உண்மையாக கடைப்பிடிக்க வேண்டிய, உண்மையாக செய்ய வேண்டிய ஒரு செயலை இந்த நாளில் நீ மேற்கொள்ளு அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை செய்த வைத்தார்கள். அமாவாசை பௌர்ணமி போல முக்கியமான நாட்கள் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இந்த பஞ்சமி திதிகள் ரொம்ப 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 உகந்த நாட்களாக, ரொம்ப முக்கியமான செயல் வடிவமாக இது இருக்கப்படுகிறது. பஞ்சமி என்பது மிக முக்கியமாக ஒரு யோகிகளுடைய நாளாக கருதப்படுகிறது. அதனால் இந்த மாதிரி நாட்களை நம் எப்பொழுதும் தவத்துக்குரிய நாட்களாக மாற்றிக்கொள்வதும் தவமாகவே மாறி இருப்பதும் ஒரு பெரிய செயலாக இருக்கும். பல நாள் பல பேர் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலாகத்தான் சொல்கிறேன். எந்த நாட்களும் எப்பொழுதும் தவம் செய்தாலும் எங்களுடைய சூழல், எங்களுடைய சோதனை, எங்களுடைய கஷ்டம் ஏதோ ஒரு வடிவத்தில் முடக்கி போட்டு விடுகிறது. ஏதோ ஒரு செயலாக்கத்தில் நாங்கள் எழுந்து போக முடியாத வாய்ப்பை உருவாக்கி விடுகிறது. அவ்வப்போது உங்களுடைய காணொளியோ, சில பேர்களோட காணொளியோ, சில பேருடைய புத்தகங்களோ, சில பேருடைய வார்த்தையோ
சில இடங்களில் கோயிலோ, சில இடங்களில் ஜீவசமாதியோ, ஏதோ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடப்பதற்கும் பயணிப்பதற்கும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. சில நாள் நாங்கள் மாண்டு போகலாமா, இல்லை முடங்கி போயிடலாமா, இந்த வாழ்க்கை என்ன, இந்த துயரம் என்ன, இந்த செயல் எதற்காக நமக்கு நடக்குது என்று எத்தனையோ பேர்களுடைய எண்ணங்களாகவும் உண்மையான செயலாகவும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எண்ணற்றவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள், துயரத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், போராட்டத்தில் இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட விதங்களாக போராடுகிறார்கள். ஒருவர் அதிகாலையில் போராடுகிறார், ஒருவர் அதிகாலையிலிருந்து இரவு முழுக்க போராடுகிறார். இதற்கு என்ன சொல்யூஷன், என்ன தேடுதல், என்ன செயலாக்கம், எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஐயமாக கேள்வியாக இருக்கிறது. நான் உங்களிடம் சொல்வது எப்பொழுதுமே இந்த கேள்விகளுக்கு இதுக்கு பதிலாக சொல்வதோட நிஜமாக அனுபவமாக என்ன சொல்வது என்றால், நாம் பெற வேண்டியதை பெறுவதற்கு முழுவதாக பெற முடியாது. மனித சூழல்களில், மனித கஷ்டங்களில் நாம் சில செயல்களை போராடிதான் செல்வத்தையோ சில செயலாக்கத்தை செய்வ மாதிரி ஒரு காலம் இருக்கும் பட்சத்தில் அந்த காலத்தோடு ஒத்துழைத்து அந்த காலத்தோடு நம் கடமைகளை மட்டும் செய்து கடந்து போவதற்கான வாய்ப்புகளை மட்டும் நாம் மெல்லமாக உருவாக்கி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு அதிசயமான நாட்கள் உருவாகும். அந்த மாதிரி நாட்களில் நாளே துன்பமாக இருக்கும்போது நாமும் நாளோடு சேர்ந்து துன்பத்தை ஏற்படுத்திக்க கூடாது. ஒரு நாளும் ஒரு நேரமும் நமக்கு துன்பம் வரும்போது நாமும் துன்பமாக ஒரு நெகட்டிவாக யோசித்து இப்படி நம்ம வாழ்க்கை மாறிடுமோ, இப்படி போயிடுமோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நாமளும் யோசித்தோம்னா அந்த நாளும் நேரமும் மாறி நாமளும் துன்பமாக மாறி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது போன்ற காலகட்டத்தில் நம்மளை ஒரு தனிமைப்படுத்தி கொள்வது, எங்கேயோ போகுவது அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நம்ம துன்பப்படுத்தாமல் நம்ம விட்டுறணும். ஏற்கனவே நாளும் நேரமும் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீங்கள் அமைதியாக விட்டு விடணும். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு செயலாக்கம் பெறும்போது, ஒரு அனுபவம் பெறும்போது, அருணகிரி சொன்னது போல் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், அதோடைய கூற்று என்ன செய்யும் அப்படிங்கிற அந்த செயலுக்கு சும்மாக எழுதப்படவில்லை. அருணகிரி மனிதனாக பிறந்து அவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த போது ஒரு இடத்துக்குள் அனுபவம் பெற்றதுக்கப்புறம் நாளோ கோளோ நேரமோ வேலை செய்யவில்லை. ஏன் என்று கேட்டால் அருணகிரியே காலமாக மாறிப்போனார். அதனால்தான் அருணகிரியோட எழுத்து எதை சொல்லுகிறது என்றால், இன்று உன்னை நாளும் நேரமும் கோளும் எல்லாம் உன்னை துன்பம் செய்யும், துயரம் செய்யும், உன்னை சீண்டும், நீ கண்ணீர் விடுவாய். எங்கிருந்தோ ஐயா நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள், என் வீட்டிலிருந்து நான் துயரத்தை தாங்க முடியாமல், துன்பத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். யாரிடம் சொல்வது, எங்கே சொல்வது? நான் புலம்பாத கடவுள் இல்லை, நான் போகாத ஊர் இல்லை, நான் பார்க்காத ஆள் இல்லை. எப்பொழுது விடியல் வரும், எப்பொழுது என் செயல் வரும், என் பிள்ளைகளுக்கு எப்பொழுது நல்ல வாழ்க்கை நடக்கும், என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேன், என் கணவனோ என் குழந்தைகளுக்கோ எப்படி ஒரு வாழ்வை அளிக்கப் போகிறேன் என்று எத்தனையோ பேர்களுடைய குமரல்களும் கண்ணீர்களும் நிஜம்தான். நிச்சயமாக அதை கடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இது போன்ற நாட்களில், இது போன்ற செயலாக்கத்துக்குள் கண்ணீரால் தீர்வு கிடையாது. கண்ணீர் என்பது துன்பத்தை தரக்கூடியது, கண்ணீர் என்பது துயரத்தை தரக்கூடியது. கண்ணீரால் ஒரு மனிதன் தன்னை பலவீனப்படுத்துவதை நிறுத்திவிட்டு நிச்சயமாக அது போன்ற காலத்தில் ஒரு செயலாக்கத்தை செய்ய தொடங்க வேண்டும். வறுமை வரும்போது, கொடுமை வரும்போது, துயரம் வரும்போது நிதானமாக ஒரு மனிதன், அப்பொழுதுதான் ஒரு மனிதனே என்ன செய்ய வேண்டும், குருவாக மாற வேண்டும். ஒரு குரு எப்பொழுது மாறுவார் என்றால் பேரிடர் காலம். இப்பொழுது பேரானந்தத்துக்குரிய காலம் இல்லை. இந்த உலகத்துக்குள் நம் ஒரு அனுபவத்தை பெற்று நிற்கிறோம். இப்போ எப்படியாப்பட்ட காலம் என்றால் பேரிடர் காலம். இந்த பேரிடர் காலத்துக்குள்ளே தான் ஒரு குருநாதர் வருகிறார், ஒரு செயல் செய்கிறார். இந்த பேரிடர் காலத்துக்குள்ளே எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் இருக்கும் போது அதை சரி செய்வதற்கும் மெல்லமாக அதை கடப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு குரு ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஒரு செயல் செய்து கொடுக்கிறார். ஒரு குரு ஒரு மாணவனுக்கு முதலில் ஆசை வார்த்தையை சொல்வதை தவிர்க்கிறார். ஒரு குரு ஒரு மனிதனுக்கு இந்த செயலாக்கத்தை எல்லாத்தையும் அடிப்படையாக விட்டுவிட்டு அவனை அமைதி முறையிலும் எளிமை முறையிலும் யதார்த்த முறையிலும் எல்லா சூழலையும் அவன் கடந்து வருவதற்கு ஏதுவாக இருப்பதற்கான வாய்ப்புகளை தான் ஒரு குரு மெல்ல மெல்ல உருவாக்குகிறார். ஒரு குரு இந்த உலகத்தில் அவனுக்கு போதிப்பது என்ன என்று கேட்டால், நீ உன்னை துன்பப்படுத்தி கொள்ளாதே. இந்த உலகத்தில் இருக்கின்ற சுழற்சியால், உன்னோட காலப்போக்கால், முப்பிறப்பால் நீ துன்பப்படக்கூடியவன்தான். ஆனால் ஒருபொழுதும் நீ உன்னை துன்பப்படுத்தாமல் அதிலிருந்து நீ உன்னை தற்காத்துக்கொள். துன்பம் வரும் நேரத்தில், துயரம் வரும் நேரத்தில் உன்னை நீயே பலவீனப்படுத்தி கொண்டால்
நீ மாண்டு போவதற்கும் உன் குடும்பமும் கீழ்நிலைக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துக்குள்ளே நீ போயிடாம துன்பம் வரும்போது நீயே ஒரு குருவாக மாறு, நீயே ஒரு செயலாக மாறு. ஒரு செயலுக்குள்ளே நீ இருந்தால்தான் அந்த கட்டி காக்க முடியும் அந்த குடும்பத்தை, அந்த பேர் செயலை நீ வழிநடத்த முடியும். வரலாறில் நிச்சயமாக நீ இடம்பெறுவார். துன்பம் வரும்போது ஒருவன் துவளாமல் எப்படி கடக்கு போக வேண்டும் என்பதை ஒருவன் கடக்க கற்றுக்கொண்டான் என்றால், துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போதும் கண்ணீர் துளி வரும்போதும் ஒருவன் குருவாக மாறி, குரு என்பது எளிமை, யதார்த்தம், உண்மை, அதுக்குள்ளே இருக்கின்ற செயலாக்கம்தான். எந்த ஆடம்பரமும் அதிகாரமும் எந்த செயலும் கிடையாது. ஒரு குருவே ஒரு பிச்சைக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களிடம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு செயல், தன்னை துன்பப்படுத்தி கொள்ளாமல் இதயத்தை பேய் போல அலைய விடாமல் அமைதி நிலைக்கு ஆக்கி அவர்கள் ஒரு செயலாக்கத்தை கடந்து போவார்கள். அவர்கள், நீங்கள் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம் தவம் பண்ணுகின்ற போது பல்வேறுபட்ட நாட்களில் இப்படி ஒரு மாற்றத்தை அடைந்து விடுவோம், அப்படி ஒரு மாற்றத்தை அடைந்து விடுவோம், இப்படி செயல் அப்படி செயலெல்லாம் மனம் அலைந்த போதும், செயல் வந்த போதும், குரல் கேட்ட போதும், எங்கெங்கோ செயலாக்கத்தை சொல்ல போதெல்லாம் அந்த சூழல்களையும் அந்த காலத்திலும் கடந்து போக வேண்டிய சூழல்களை பொறுமையாக நிதானமாக கடந்தோம். இன்னொரு பெரும் செயல்கள் என்ன என்று கேட்டால், சில நாட்களில் தவத்துக்குள் எப்படி போவது என்று தெரியாமல் தேங்கி தடுமாறி நின்ன காலங்கள்லாம் உண்டு. எந்த வழியில் போவது, எந்த திசையில் போவது என்பது தெரியாமல் ஒரு நட்ட நடு காட்டுக்குள்ளே நம்மளை கண்ணை கட்டி விட்டது போல் தியானத்தில் விட்டு விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு அடர்ந்த சோலையில் அடர்ந்த செயலாக்கத்துக்குள் எங்கு போவது என்று தெரியாமல் தடுமாறி நின்ற போதெல்லாம் அப்பொழுதெல்லாம் அமைதியோடு பொறுமையோடு ஒரு இறை ஆற்றலுடைய நம்பிக்கையோடு காத்திருந்த போது கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், கொஞ்சம் மணி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்திலிருந்து போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. இதற்குத்தான் சொல்வார்கள், காலத்தோடு ஒரு காலத்துக்காக காத்திருந்தால் நிச்சயமாக கனி தானாக கனிந்து வந்து நம் கைக்கு வந்துவிடும். அதனால்தான் சோதனை காலங்கள் என்பது ஒரு மனிதன் எப்பொழுதும் சந்திக்க பழகிவிட்டான் என்றால், அதை கடக்க கற்றுவிட்டான் என்றால் அவன் நிச்சயமாக தவத்தில் ஜெயித்து விடுவான் என்று பொருள். ஏன் என்று கேட்டால், ஒரு குருவாக ஆகிறதுக்கு வலிமையே சோதனை காலகட்டத்தில், துயரமான காலகட்டத்தில் தாங்கி அதை கடக்குவதற்கு தான் பெரிய அனுபவம் என்று சொல்கிறார்கள். இந்த மனித செயலாக்கத்துக்குள் ஆற்றல் வருவது, துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, எல்லாம் செயல் செய்கிறீங்க. ஒரு யோகி எதை குறிப்பிடுறாருன்னா, நான் எதை குறிப்பிடுகிறேன் என்ற ஒரு ஆற்றல் வருகிறது. ஒரு தெய்வீக செயலை பார்க்கறது, பிரபஞ்ச பேராற்றலை பார்க்கறது, அற்புதமான செயலாக்கத்தை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த மாதிரி கர்மவினையோ துயரத்தையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ யார் ஒருவன் அதை முழுசாக அதை அனுபவிக்கிறானோ, அதை பார்க்குறானோ, அதுதான் ரொம்ப கடினம். இந்த துயரத்தை கடந்தாதான் உண்மையான இறையை அனுபவிக்க முடியும், இறை ஆற்றலை பெற முடியும். 7 கடல் 7 மலைகள் கடந்து வந்தால் இறைவன் தெரிவார் என்று சொன்னது போல, இந்த உடலுக்குள்ள இடுப்பிலிருந்து தலைப்பகுதியை தொடரத்துக்குள்ள போதும் என்று பல விஷயங்கள் ஆகிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தியானத்தில் ஒரு தோற்றம் தோன்றும். நேற்று ஒரு விதமான தியானம் இருந்திருக்கும், இன்னைக்கு ஒரு விதமான தியானம் இருக்கும், நாளைக்கு ஒரு விதமான தியானம் இருக்கும். சில நாள் சில விதமாக செயலாக்கங்கள் பெற்றுக்கொண்டே உடலில் இருப்போம். அப்போ இந்த மாதிரி துயரத்தையும் துன்பத்தையும் ஒருவன் கடந்து வந்து தன்னுடைய துயரத்தை அவனே துடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுறான். அப்போ தான் அந்த பேராற்றல் வந்து நமக்குள்ளே வரும்போது உண்மையாக ஒரு செயல் ஒரு யோகிக்கு அனுபவம் கிட்டுற நாள் எது என்பது என்றால், இந்த மனித செயலாக்கத்துக்குள் இந்த போராட்டத்தை நுட்பமாக அனுபவித்து விட்டு வர்றான் பாருங்க, அதுதான் உண்மையான நாட்கள்னு யோகிகள் குறிப்பிடுறாங்க. நானும் அப்படி தான் குறிப்பிடுறேன். கடந்து வந்த நாட்களையும் கடந்து வந்த பாதைகளையும் பார்க்கும்போது 2 கண்ணு பத்தாது அழுவறதுக்கு. நிறைய ஆயிரம் கண்கள் வேணும். நம்ம கடந்து வந்த பாதையில் அந்த சோகத்தை நினைக்க அழுது தீர்ப்பதற்கு 2 கண்கள் பத்தாது. நிறைய கண்கள், 1000 கண்கள் இருந்தாலும் 1000 கண்களிலும் நீர் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளோ பெரிய துயரத்தை கடந்திருக்கும். அதனால் தயவு செய்து இந்த துயரம் காலங்களில் நீங்கள் துன்பத்தை படுத்தி கொள்ளாமல், துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல், வலிமையோடு உறுதியோடு அதை கடப்பதற்கும், நீங்கள் பலவீனமானால் பிள்ளைங்க பலவீனமாயிரும், நீங்கள் பலவீனமானால் குடும்ப பலவீனமாயிரும். தயவு செய்து இது போன்ற காலங்களில் பலவீனமாகாதீர்கள். அதை கடப்பதற்கு செயல்படுத்துங்கள், ஒரு செயல் செய்யுங்கள், காத்திருங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு சேஞ்சு வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. காலம் என்பது உங்களுக்கு தெரியாமலே பல்வேறுபட்ட வேலைகள் உள்ளுக்குள்ளே நடக்கும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் பெரிய நோயில் இருந்தாலும், உடல் சார்ந்து இருக்கிற செக்கப்புக்கு, மருத்துவத்துக்கு, ஸ்கேனுக்கு, மருந்துக்கு என்னன்னா உங்களுக்கு தற்காலிகத்துக்கு ஒரு தீர்வாகவும் இன்னொரு புற நோய்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை தான் மருத்துவமும் மருத்துவ செயலாக்கத்துக்குள்ளேயும் அடுத்தடுத்து அடிஷ்னலாக அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டாகவும் அடுத்தடுத்தது அவர்களோட தொடர்பில் இருக்கிற வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் ஒரு காலம் என்பது, ஒரு பிரபஞ்சம் என்பது காத்திருக்கிற பட்சத்தில் அது உள்ளுக்குள்ளே ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கும். அதால் முழுமையாக நம்மளால் கண்டறிஞ்சிட முடியாது. பல நாள் பல செயல்களுக்குள் மருத்துவமனையிலிருந்து கைவிடப்பட்ட போது நாம் ஒருபொழுதும் நம்மளை சோதித்த எத்தனையோ விஷயங்கள் சோதித்த போதும் நம்மளை நாமளே துன்பப்படுத்திக்கல. நம்ம எழுந்து நடந்தால் தான், நம்ம வீரியத்தோடு இந்த இடத்தை கடந்தால் மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். நாமளே அழுதுட்டோம்னா, நம்ம பயந்துட்டோம்னா நம்ம எப்படி கடக்க முடியும்? இந்த உடலுக்கு நம்ம பயத்தை ஏற்படுத்திடக்கூடாது, இந்த உடலை சோர்வடைஞ்சு வச்சிடக்கூடாது. நம்பிக்கையோடு எழுந்து நடந்ததுனால தான் மருத்துவமும் இல்லாமல் மருத்துவமனையும் இல்லாமல் அப்படியாப்பட்ட ஒரு செயலிலிருந்து, உடலிலிருந்து, ஒரு துன்பத்திலிருந்து மீண்டு வந்தோம். இல்லைன்னா மீண்டு வர முடியாது. மீண்டு வர்றதுக்கான நம்மளே துன்பப்படுத்திட்டோம் வச்சுங்க, நம்ம எப்படி பலவீனமாகிடுவோம், நம்ம உடல் பலவீனமாகிடும், பயந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு பேரிடர் காலம், பேரிடர் மோசமான செயலாக்கம் வரும்போது நம்ம எழுந்து வருவதற்கான ஒரு மையத்தையும் ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டோம் என்றால் உள்ளுக்குள்ளே ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கடந்து வந்து பார்க்கும்போது அந்த சோகம் என்பது எல்லாம் ஒரு இடத்துல கரைஞ்சு போயிடும். ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் வேற ஒரு பரிணாமத்தையும் வேற ஒரு வாழ்க்கையையும் தொடங்குவதற்கான, அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிவிடும். அதனால தான் எப்பொழுதும் பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் வைக்கின்ற காலை நல்ல தரையில் ஊனி வைக்கணும், பார்த்து நிதானமாக ஒரு வேலையை செய்ய வேண்டும், ரொம்ப கவனமாக ஒரு வேலை செய்யணும். தவம் செய்கிறதே என்னத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஒரு வேலையை விழிப்போடு ஒருத்தன் செய்யறதுக்கும் கவனத்தோடு ஒருத்தன் செய்யறதுக்கு தான் தவம் சொல்லி தர்றது. மனிதனாக இருக்கும்போது தவறு இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதனாக இருப்பதற்கு தவறான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தவம் என்பது ஒருவன் மனிதன் வேறு ஊன்றி காலை வைக்கும்போது இந்த இடத்துக்கு போகலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமாங்கிறதுக்கு ஒரு தடவை 10 தடவை யோசித்து வரப்போகிற துன்பத்தையும் வரப்போகிற துயரத்தையும் ஒருத்தன் தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை தவத்திலிருந்து பெறுகிறான். அந்த தவம் என்பது அதுதான். அவனை அலக்களிக்காமல் அவனுடைய தவம் என்ன பண்ணுகிறது, இன்சில் ஸ்டேஜில் ஆரம்ப நிலையில் இருந்தால் கூட வரப்போகிற துயரத்தை அவனுக்கு அந்த துயரம் பாதையில் போக விடாமல் அந்த பாதையை மாற்றி கொடுக்குது. மனிதனாக இருக்கும்போது இதுதான் செயல். நம்ம நிறையா கெட்டழிந்து சீரழிந்து சில பேரோட சேர்க்கை சேர்ந்து நம்ம தவறான பாதையில் போகும்போது போனோம். நிறைய நண்பர்கள் கூட்டு சேர்க்கையில் அந்த சந்தோஷமாக அந்த என்டர்டைன்மெண்ட் காலத்தில், என்ஜாய் காலத்தில் நிறைய நண்பர்கள் அதுக்கேற்றது மாதிரியே வருவாங்க. ஒரு சந்தோஷ காலங்கள் மாதிரி ஒரு பறவைகள்லாம் ஒரு இடத்துல போய் ஒரு சரணாலயத்தில் உட்காந்து அந்த பறவைகள் காலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ, சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஒரு பெரிய பார்ட்டி என்ஜாய் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கான ஆட்களாகவே வந்து உங்ககிட்ட உட்காருவாங்க, அதுக்கான டீமாகவே உங்களோட பயணிப்பாங்க, அதுக்கான ஆட்களையே நீங்களும் தேட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்து இந்த தவம் கையில் வந்தோன்னே அந்த பாதையே சுத்தமாக மூடப்பட்டு விட்டது. நம்ம நடந்து போன பாதையில் வறுமை இருந்துச்சு, கொடுமை இருந்துச்சு, எல்லாம் இருந்தது. ஆனால் மனித செயலிலிருந்து விடுபட தொடங்கினோம், இந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட தொடங்கினோம், இந்த செயலாக்கத்திலிருந்து விடுபட தொடங்கினோம். நாம் கற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டால், அந்த வறுமையிலையும் கொடுமையிலையும் எல்லாம் தாண்டி தனிமைப்படுத்தப்பட்டே வந்தோம். தனிமைப்படுத்தி கொண்டு நம்ம தனியாக நாமளாக போய் தனிமைப்படுத்திக்கிறது இல்லை. தவம் என்பது நம்மளை தனிமைப்படுத்தும் என்றால் தவறான செயலாக்கத்தில் உள்ளவர்களை அனைத்தையும் துண்டிச்சுக்கிட்டே வரும். தவறான பாதையாக துண்டிக்கும், தவறான லேடிஸாக துண்டிக்கும், தவறான மனிதனாக துண்டிக்கும், தவறான தொழிலாக துண்டிக்கும், தவறான எந்த செயல் ஃபோன் வருதா அதையும் துண்டிக்கும். இப்போ நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி துயரத்தில் இருக்கிறோம், ஆல்ரெடி துன்பத்தில் இருக்கிறோம், இன்னொரு துன்பம் நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது, இன்னொரு துயரம் வந்துடக்கூடாது. அதை வராமல் தடுப்பதற்கான பேர் ஆயுதமாக இருப்பது. இதுதான் பேரிடர் காலத்தில்
எப்பொழுதும் கவசமாக இருந்து ஒரு ஆயுதமாக இருந்து நம்மளை காத்தருள்வது இந்த தவம். அதனால்தான் ஒரு குருநாதர் சொல்லிக் கொடுப்பது, ஒரு குருநாதர் சொல்வது என்ன என்று கேட்டால், மகனே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் நான் உன்னோடு இருப்பேன், இல்லாமலும் கூட இருப்பேன். நான் உன்னோடு உரையாடுவேன், உன்னோடு உரையாடாமல் கூட இருப்பேன். ஆனால் இந்த தவத்தை நீ கையில் பிடித்துக்கொள். இது நானாக இருந்து உன்னை வழிநடத்தும், உனக்கு வழிகாட்டும், உனக்கு இது ஒரு வெளிச்சமாக இருக்கும், உனக்கு ஒரு நல்வழியை செய்யும். அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்வது, உண்மையாக தவம் பண்ணுகிறவருக்கு, உண்மையாக ஒரு செயலை நோக்கி போறவர்களுக்கு அவர்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பம்தான் அதை கடந்து போய்கொண்டே இருப்பார்கள் என்ற புது துன்பத்தை வரவிடாமல் இந்த தவம் காத்தருளும். ஒரு செயல் செய்யும். மீண்டும் எனக்கு பெரிய பெரிய துன்பம் புதுசாக வந்து வருது அப்படின்னா, தவத்துக்குள் இன்னும் நீ சரியாக கால் ஊன்றவில்லை, நல்ல காலை ஊனு. தெல்ல தெளிவாக நின்று தெல்ல தெளிவாக ஒரு வேலையை தெளிந்த நீரோடையாக செய். ஒரே ஒரு ஆயுதம் உன்னுடைய உடலும் உன் மனமும் உன் செயலும். மனம் அடங்குற வரைக்கும் அதை துன்புறுத்தாத. உன்னை நீ பலவீனப்படுத்தி கொள்ளாமல், உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காம, 10 ரூபா இல்லைன்னு கலங்காத, போய் இன்னொருத்தட்ட கேட்கணும்லாம் நினைக்காத. நீ ஒரு இடத்துக்கு போகணுன்னு விரும்புகிற, அந்த இடத்துக்கு போக முடியலைன்னா கலங்காத, ஃபீல் பண்ணாத, எதுவும் செய்யாத. ஆனால் அந்த இடத்துக்கு போனதாக நினைத்து கொண்டு அதே இடத்துல உட்காந்து தவம் செய்யும். ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, உனக்கு வேற ஒரு செயலாக்கமும் மாறப்படும். எத்தனையோ இடங்களுக்கு நான் போக வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் எனக்கு உதவுவதற்கோ இல்லை என்னை வழிநடத்துவதற்கோ என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கோ ஆள் கிடையாது. இப்போ எத்தனை இடத்துக்கு போகணுங்கிற தாண்டி இப்போ இந்த காலம் இந்த சூழல்களே மாறி நிற்கிறது. அப்போ இந்த சூழல் மாறுறதுக்கு, இந்த சூழல் மாறி வந்துடும், காலம் வந்துருச்சு. அப்போ இந்த காலம் வர்றதுக்கு நம்ம கடந்து வந்தோம். ஒரு புது சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாமல் நம்மளை பலவீனப்படுத்தாமல் இருந்ததுனால தான் இந்த உடல் இந்த செயலெல்லாம் தாக்கு பிடிச்சி ஒரு புது காலத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். இதுதான் உங்களுக்கு நம்ம எப்பொழுதும் சொல்கிறது. இந்த வறுமையில் ஒரு 65% பேர் வறுமையிலும் கஷ்டத்திலையும் நோயிலையும் பிரச்சனைகளையும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு செயல், காத்திருப்பதில், கவனமாக இருப்பதில், உண்மையான தியானத்தில் இருப்பது உங்களை எப்பொழுதும் அது பாதுகாக்குங்கிறது தான் ஒரு செயல். அதனால தான் அடர்ந்த காடுகளில் மனிதர்கள் வாழ முடியாத இடங்களில் ஒரு துறவி, ஒரு யோகி உட்கார்ந்திருந்தானா அவனுடைய தவ வலிமையால் அவனை எந்த பொருளும் தீன்றதில்லை, எந்த பொருளும் செய்யறதில்லை. ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துட்டு ஒரு பாம்பை பார்த்தோம்னா ஓடி போயிடுறோம். ஒரு குகையில் யாரும் இல்லாத இடத்துல, உணவுக்கு கூட வழி இல்லாத இடத்துல தன்னை மறந்து ஒருத்தன் தவம் இருக்கிறான்னா எத்தனை விலங்குகள் வரலாம், எத்தனை பொருட்கள் வரலாம். அப்போ அவனுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அவன் மீது நம்பிக்கை, அடுத்தது அவன் தவத்து மீது நம்பிக்கை, அடுத்த 3வது தான் இறை மீது நம்பிக்கை. அவன் ஃபஸ்ட்டு எதை நம்புகிறானா அவனை நம்புகிறான், 2வது எதை நம்புகிறானா அவனோட தவத்தை நம்புகிறான், 3வது எதை நம்புகிறானா இறைவனை நம்புகிறான். இது 3 வேணும். இந்த 3 இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும். இப்போ ஒரு சோதனையில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்துக்குள்ளே தான் நிதானமாக ஒருத்தன் நிற்கணும். அப்போ தான் ஒருத்தன் அந்த சோதனையிலேருந்து நீ மீண்டு வந்தால் தான் உண்மையான நீ வெற்றியையும் உண்மையான குருவோடு நீ இருக்கிறன்னு அர்த்தம். ஒருத்தர், நான் பல நாள் சொல்லிட்டேன், ஒரு மிகப்பெரிய துன்பத்துக்குள்ளேயும் துயரத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டியவர், மிக துன்பம் மிகப்பெரிய துயரம், அப்படியாப்பட்டவர் ஒரு குருவிடம் அடைக்கலம் வந்துட்டார். ஒரு குருவிடம் இருந்தார். அந்த குருவுக்கு தேவையான அத்தனை செயலாக்கத்தையும் அவர் செய்து கொண்டே அவர் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துல கூட அவரை பல நாள் நாகங்கள் தீண்டியிருக்கணும், பல நாள் அவர் சாலையை கடக்கும் போதோ அவருக்கு வாகனத்திலேயோ அவர் உளுந்து இறந்து போயிருக்கணும், பல செயல்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கணும். ஏன்னா அவருடைய ஜாதக பிரகாரம் அவர் இப்பொழுது இறந்து போவார், இதிலெல்லாம் இறப்பார்னு ஒரு 10 விதமான மேற்கோள் காட்டி அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவருக்கு கண்டம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு. அவர் இந்த குருவோட செயலாக்கத்தில் இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சு அவருக்குன்னா, எந்த சூழல்லையும் அவருக்கிட்ட இருக்கிற அந்த துன்பம் துயரம் சுற்றி கொண்டே இருந்தது இவர்கிட்ட வரல, இவரை தீண்டவே இல்லை.
அப்போ இவர் என்ன நினைத்தார் என்று கேட்டால், இவருக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தார். குருவும் இவரை கவனித்தார். நம்மளை மட்டும் சும்மா கும்பிட்டுக்கிட்டு இருக்கானான்னா இவர் குருவையே கும்பிடலை, குருவை கேர் கூட பண்ணலை. குருவுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்து கொண்டே இருந்தார். வேறு எதுவுமே தெரியல. ஒரே ஒரு விஷயம், ஒரு நாள் குரு அழைத்தார். வான்னார், உனக்கு சங்கடங்கள், பயம், இந்த விஷயங்கள் இதெல்லாம் இருந்திருக்கணுமே. நீ வீட்டிலேருந்து உன்னை இந்த மாதிரிலாம் மரணம் அடைஞ்சிருவேன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்களே. உன் உயிருக்காக ஒரு செயல், ஒரு உயிருக்கு பயந்து தானே வந்த அப்படின்னு கேட்டிருக்கார் குரு. அப்போ அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான வார்த்தையை நீங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா ஜோசியக்காரர் போய் ஜாதகத்தை பார்த்துட்டு சூழலை பார்த்துட்டு நீ இறந்து போயிடுவ, அநேகமாக ஒரு வாரத்தில் நீ செத்து போயிடுவ அப்படின்ட்டாரு. உனக்கு இந்தந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டாரு. அப்பொழுது நான் ஜாதகத்தை மூடி வச்சுட்டு, நான் இறக்க போகிறவன் எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது பயன் உள்ளவனாக இருந்துட்டு இறந்து போகணும். ஒரு வாரம் தான், இந்த ஒரு வாரமாச்சு பயன் உள்ளவனாக இருக்கணும்னு யோசித்தேன். எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு மரத்தடியில் ஒரு சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் பிறருக்காக ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள். நீங்கள் எதையும் யோசிக்கிறதே கிடையாது. நான் பல நாள் உங்களை பார்த்துருக்கேன். அதனால் இந்த ஒரு வாரமாச்சும் உங்களுக்கு பயன் உள்ளவனாக இருந்துட்டு செத்து போகணும். அப்போ அப்படின்னு போய் நான் உங்களுக்கு பணிவிட செஞ்சேன். ஒரு வாரம் கழித்து நான் சாகலை. அப்போ நான் என்ன முடிவெடுத்தேன்னா, நாம் செத்துட்டோம்னே நினச்சிருவோம். இப்போ உயிரோடு இருக்கிறோம்னு இருந்தால் தானே நம்ம இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு வீட்டுக்கு பிள்ளை, எங்கள் அம்மாவுக்காக போய் செய்யணும், எங்கள் அப்பாவுக்காக செய்யணும்னா, ஒரு வாரத்தில் நான் செத்துருந்தேன்னா எங்கள் அம்மாவுக்காக நான் போய் பணிவிட செஞ்சுருக்க முடியாது, எங்கள் அப்பாவுக்காக செஞ்சுருக்க முடியாது. ஒரு வாரம் உங்களுக்காக பணிவிடை செஞ்சேன், ஒரு வாரம் கழித்து நான் செத்துட்டேன்னா எவனுக்காக செய்ய முடியாது. இப்பயும் நான் செத்துட்டதா நினச்சி நான் உங்களிடமே இருந்து பணிவிடை செய்யணும், வேறு எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டான். அப்போ குரு அவனை பார்த்து ஒரே ஒரு பொன் சிரிப்பு மட்டும் சிரித்தார். அதற்கான செயல் என்ன என்று கேட்டால், அவன் இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பேசிட்டான். இதில் வெளியில் பார்த்தவங்க அத்தனை பேரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எப்படி இந்த பிள்ளை யோசிச்சிருக்கான் பாருங்கள், என்ன பக்தி பாருங்கள், என்ன செயல் பாருங்கன்னு ஒரு 25 பேர் பேசினாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியாதுங்க. ஒரு குருக்கிட்ட இப்படி ஒரு சீடனா, இப்படி ஒரு சேவகனா, அவன் என்ன மாதிரி குருவே உயர்ந்துட்டார் பாருங்க. அவர் சிரித்ததை பார்த்தீங்கல்ல அப்படின்னாங்க. திரும்பி பார்த்து இவங்கள ஒரு சிரிப்பு சிரித்தார். அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அவன் மனம் செயல்பட விடாமல் தடுத்தது குரு. அவன் பேசிய அத்தனை வார்த்தையும் குருகிட்டிருந்து வரப்பட்டது. ஏன் என்று கேட்டால், அவன் வந்த அன்னைக்கே அவனுக்குள்ள குரு போயிட்டார். அவன் வந்தான்ல இங்கே இந்த பணிவிடை செய்கிறேன்னு முடிவெடுத்துட்டு இந்த மரத்துக்கிட்ட வந்தோடனே இவருடைய ஆன்மா அந்த சோல் அவனுக்குள்ளே போயிடுச்சு. அது அவனுக்கே தெரியாது. இப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் தான் இருந்து வேலை செய்கிறேன்னு நினைக்கிறான். அங்கே அவர் இல்லை, குருவே இருந்து குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவன் உடல் மட்டும்தான் அது, அவன் இல்லை அங்கே. அவன் இருந்தால் அவன் அப்படி பேசிட்டு இருக்க மாட்டான். அப்போ அவனுடைய சூலத்தை பாதுகாத்தார். இது உலகத்துக்கு யாருக்கும் தெரியலை, ஒரு செயல் தெரியலை. குரு உட்கார்ந்து சிரித்து கொண்டு ஆகாயத்தை பார்த்து கொண்டே இருந்தார். இது போன்றுதான் ஒரு செயலை நீங்கள் கடைபிடித்து நடந்தீர்கள் என்றால், ஒரு குரு காப்பாற்றவே முடியலை அப்படின்னா ஒரு இடத்துக்குள் தன்னையே உங்களுக்குள்ளே கொண்டாந்து செலுத்திட்டு போயிடுவார். அப்போ நீங்கள் வார்த்தையால் எதையும் போய் என்னை காப்பாற்றிருங்க, என்னை அதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்கன்னு நீங்கள் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க. ரொம்ப எனக்கு தெரியும், ஏகப்பட்ட பேர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்கள எனக்கு தெரியும். அவர்களுக்கு எல்லோருக்கும் தான் இந்த காணொளி. நீங்கள் இந்த மாதிரி நேரத்துக்குள்ளே தான் ரொம்ப வலிமையோடு இருக்கணும். காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். அதை எப்படி சரி செய்யணும், யாருக்கு என்ன மாதிரி சரி செய்யணும், என்ன மாதிரி ஒரு சூழல்களை அதை பண்ண வேண்டும் என்பது நமக்கு அறிவேன், நமக்கு தெரியும். காத்திருங்கள். ஒரு நல்ல செயல்களும் ஒரு நல்ல விடியல்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேரும். ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து சொந்தங்களும் அனைத்து செயலாக்கத்துக்குரியவர்களும் விரைவில் ஒரு குடும்ப
விழா மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்கும். அதில் அனைவர்களும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் கலந்து கொண்டு ஒரு நல்ல செயலாக்கத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை தோறும் நம்ம பெரிய சத்சங்கங்களை எப்பொழுதும் ஏற்படுத்துவோம். அமாவாசையில் சத்சங்கம் இல்லைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உண்மையான தியானத்துக்கு அருகாமையில் நாம் இருப்போம். எப்பயுமே ஒரு வலிமையாக தன்னை பலவீனப்படுத்தி கொள்ளாதீர்கள். உண்மையான மாணவர்கள், உண்மையான பிரபஞ்சத்தை நேசிப்பவர்கள் உங்களை பலவீனப்படுத்தாதீர்கள். உங்களை யார் வேணாலும் பலவீனப்படுத்தட்டும், காலங்கள் பலவீனப்படுத்தட்டும், கர்மா பலவீனப்படுத்தட்டும், உறவினர்கள், தாய் தந்தை குழந்தைகள் யார் வேணாலும் உங்களை பலவீனப்படுத்தட்டும், நீங்கள் உங்களை பலவீனப்படுத்தி கொள்ளாதீர்கள். காத்திருங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் என்பதும் உங்கள் நம்பிக்கைக்குரிய குரு என்பவரும் உங்களை நிச்சயமாக காப்பார். உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி கொடுப்பார். இது உண்மை, இது சத்தியம். நல்ல செயலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.